என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? டே மாப்பிள்ள, நீயா? சொல்றா. எமர்ஜென்சியா? எவ்வளோ வேணும்? 50,000மா? சரி இரு, போட்டு விட்றேன். கியூஆரா? சரி அனுப்பு, போட்டு விட்றேன். ஆ, வாடா. எப்போ வந்த? இப்போ தான். யார் ஃபோனில்? அது நம்ம குமார் இருக்கான்ல. ஆமாம், அவனுக்கு எமர்ஜென்சியா, ஒரு 50,000 பணம் வேணும்னு கேட்குறான். சரி சரி, அதான் கியூஆர் அனுப்புகிறானாம்மா, அதில் போட்டு விட்றதான். கியூஆரா? என் ஃபோன் நம்பர் என்னாச்சு? அது ஏதோ ஃபோன் நம்பர் தொலைச்சிட்டானாமா, அதனால் புது நம்பர்லேருந்து ஃபோன் அடித்தான். புது நம்பரா? எதுக்கும் பழைய நம்பருக்கு ஒரு தடவை ஃபோன் அடி. பழைய நம்பரா? ம், இரு போட்டு பார்க்குறேன். ஹலோ, டே குமார். 50,000 போட்டு விட்டேன்டா. எது, நீ கேட்கலையா? ரைட்டு. அப்புறம் உன் பேரில் தான்டா ஃபோன் பண்ணாங்க, நீ தான்டா பேசுன. ம், நீ இல்லையா? விளாடாதடா. போடா லூசு பயலா. என்னடா போடா லூசு பையன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். பின்ன இப்படி தான் நாட்டில் பாதி பேரை ஸ்கேம் பண்ணிட்டு திரியிறான். ஸ்கேமா? ஆமாம். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, போய் சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடு. சைபர் செல்லா? ம், ரைட்டு. இப்போ பணம் வருமா வராதா? எனக்கு என்னடா தெரியும், போய் கம்ப்ளைண்ட் கொடுறா பார்க்கலாம். சரி, முடிச்சு விட்டீங்க, போங்க. நினச்சி பாருங்கள், உங்கள் அம்மாவுக்கு ஒரு கால் வருது. உங்கள் வாய்ஸில் இந்த மாதிரி எனக்கு எமர்ஜென்சி பணம் தேவைப்படுதுன்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மாவும் அதை நம்பி பணத்தை அனுப்பிடுறாங்க. பட் அது நீங்கள் இல்லை, ஸ்கேமர்ஸ் ஏஐ ஜென்ரேட்டட் வாய்ஸ் க்ளோனிங் யூஸ் பண்ணுறாங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் டீப் ஃபேக் ஸ்கேம்ஸ். AI is far more dangerous. வாட் இஸ் டீப் ஃபேக்? டீப் ஃபேக் அப்படின்றது என்னென்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு இந்த டீப் ஃபேக் விஷயத்தை வச்சு ஒருத்தரோட வீடியோவையோ இல்லை ஒரு ஆடியோவையோ எக்ஸ்ட்ரீம் ரியலிஸ்டிக் வெர்ஷனுக்கு நம்மளால் உருவாக்க முடியும். இதை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் உங்களோட ஆடியோ எதாவது இருந்தால் போதும், சில போஸ்ட் இருந்தால் போதும், உங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற போஸ்ட் ஏதாவது 1-2 போஸ்ட் இருந்தாலே போதும். அதை வச்சு ஈஸியாக ஏஐ மூலிமா அவங்களால உங்களோட வீடியோஸை ரெப்ளிகேட் பண்ண முடியும். சரி, இப்போது இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கா அப்படின்னா எஸ். பெங்களூரில் ஒரு பிஸ்னஸ்மேன்ட்ட மிஸ்டர் நாராயணமூர்த்தி அண்ட் முகேஷ் அம்பானி மாதிரி ஃபேக்காக வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அவர்கிட்ட இருந்து 95 lakhs வந்து ஏமாற்றி வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி கான்பூரில் ஒருத்தர்கிட்ட 1 lakh ஏமாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டே தான் இருக்குது. ஹவு ஸ்கேமர்ஸ் ஆர் கெட்டிங் ஆர் டேட்டா? நம்ம டேட்டாஸ் எல்லாமே அவங்களுக்கு எப்படி கிடைக்கிது? ஃபர்ஸ்ட், சோஷியல் மீடியாவில் நம்மளோட போஸ்ட்டாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் டேட்டா. செகண்ட் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா வாட்ஸ்அப், ஸோ அதர் சோஷியல் மீடியாஸ், நம்ம எங்கெங்கெல்லாம் ஆடியோ ஃபைல்ஸ் சென்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இடங்கள்லேருந்து நம்மளோட ஆடியோ டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. மூணாவது, நம்ம ஆன்லைன் ப்ரொஃபைல்ஸில் மேக்ஸிமம் லோ ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் எல்லாருமே 2 step வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போது இந்த டீப் ஃபேக் ஸ்கேம்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது இன்கேஸ் நமக்கு நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட், அவங்க வீடியோவில் வாய்ஸில் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் தெரியும், லைக் ஒரு ரொபோட்டிக் வேரியேஷன் வந்து அதில் லைட்டாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். செகண்ட், வீடியோ காலில் வந்து மேக்ஸிமம் இந்த லிப்ஸிங்க்கெலாம் லைட்டாக வந்து மிஸ் ஆகும், ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். தேர்ட் என்னன்னா, மேக்ஸிமம் இந்த வீடியோ கால்ஸில் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆடியோ காலுக்கே நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அர்ஜென்சி. இப்போது சீக்கிரமாக அனுப்புங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, உடனே தேவைப்படுது, அந்த மாதிரி சொல்லி எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து அவங்க வாங்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போது இதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளலாம்? ஆஸ் அ யங்ஸ்டர்ஸ், நம்ம பேரண்ட்ஸை விட, நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ஸை விட நமக்கு டெக்னாலஜி ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். செகண்ட்,
உங்கள் வாய்ஸ் நோட்டை மேக்ஸிமம் பப்ளிக் ஷேரிங்கில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட், நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் பெட்டர். ஃபைனலி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணலாம். அப்படி இல்லைனா 1930ன்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் த்ரெட் கிடையாது. இது எல்லாமே இப்போ நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஏஐ அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் டூல். அதை வச்சு இன்னைக்கு எவ்வளவோ நம்ம பண்ணிட்டோம். பட் என்னதான் அதில் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் விஷயமும் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம தான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் மேக்ஸிமம். அதனால் இந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் இட். இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு அவேர்னஸ் யாருக்காவது தெரியணும்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.